பாருங்க நல்லா தண்ணியில் ஊறிச்சு மெத்தனை இருக்குது. இதை நல்லா ஊறி வச்சுட்டு செப்பரேட்டாக பீஞ்சி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. பீஞ்சிட்டு பாருங்க கைஸ், இதுமாரி நல்லா பீஞ்சி செப்பரேட்டாக வச்சுக்கணும். செப்பரேட்டாக வச்சுக்கணும். என்ன செய்ய போகிறோன்னா சோயாபீன் வச்சு குஜ்ஜி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கோட கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். பெப்பர் கொஞ்சம் போடலாம். போட்டு நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் ஊற வைக்கோட போட்டோம். காரம்லாம் நான் விட்டோம். பாருங்க இப்போ எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காயிட்டோம். அப்புறமா கடுகு சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்குவோம். பாருங்க நல்லா பொரியுது. பொரியட்டும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் அரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்குவோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருவோம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க அது தகுந்த மாதிரி போட்டுருவோம். நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறமா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருவோம். அப்புறமா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டு அப்புறமா இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். குடிச்சு நல்லா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போது இது கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இதில் கலக்கலாம். நல்லா கலக்கின்னு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்குவோம். பெப்பர் போட்டு நல்லா கலக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கணும். உப்பு கசாயிடும் போட்டு நல்லா கலக்கின்னு
கொஞ்சம் அதுங்கிட்ட இறக்கிட்டா ரசம் சாதத்துக்கு நல்லா கடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை கட்டி கொஞ்சம் கொஜ்ஜாக வரணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா கொஞ்சம் கொஜ்ஜாக வரும். கொஞ்ச நேரம் வச்சா கொஜ்ஜாக வரும். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்க காய்ஸ், ரெடி ஆயிடுச்சு. கொஜ்ஜாக ஒன்றா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஜ்ஜாக பண்ணிக்கோங்க, சரியாக போடும். அது கூட லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு கலக்கி இறக்கிடலாம், அவ்வளோதான். சரி சாப்பிட்டு பாருங்கள் காய்ஸ், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்க காய்ஸ், நல்லாயிருக்கு, செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க காய்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு காய்ஸ், செஞ்சு சாப்பிடுங்க.